ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அடுத்ததாக உங்களோட மனதிற்கு ரொம்ப நெருக்கமான மகரம் ராசி பத்தி பேசிடலாம் சார். இந்த வருடம் தை மாதம் மகரம் ராசிக்கு எப்படி இருக்கு சார்? 2026 தை மாதம் பிறந்த உடனே தை பிறந்தால் வழி பிறக்கும்னா யாருக்கு வழி பிறக்கதோ இல்லையோ உங்களுக்கு பிறந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் நீங்கள். அப்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களோடு வந்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஒரு 30 to 40% கெட்ட விஷயமும் இருக்குது. இது ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் போட்டுறேன். காரணம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். 12 கூடையவர் 6இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். தங்கம் வாங்குவீங்க. என்னதே தங்கம் வாங்குறாங்களா? இன்றைக்கி நான் கோல்டு ரேட்டில் வாங்கினாலே 1,10,000 ரூபா ஆகுது சார். அதுக்கு மேற்கொண்டு செய்கூலி சேதாரன்னு போட்டால் அதே 1,50,000 லட்சத்துக்கிட்ட போயிடும் போல இருக்கே. நான் எங்கேருந்து வாங்க போகிறேன்? குட் கொஸ்டின். உண்மையை சொல்லப்போனால் அதை யாராலும் தொட முடியாத எட்டாக்கனியாகத்தான் கோல்டு போயிடுச்சு. அது உண்மை. அப்போது நான் இப்போ தங்கம் வாங்கும் உங்களுக்கு எப்படி நடக்கும்னா, பெரும்பாலும் பழைய நகையை மீட்டுறது. சரி, இந்த தை பிறந்த உடனே இந்த நகையை ரொம்ப நாளாக ஹிந்தி படிச்சுட்டு இருந்தது சார். இப்போல்லாம் ஹிந்தி படிக்கிறதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் பேங்க்கில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. ஸோ அப்போ அந்த நகைகள்லாம் கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் வருகிறது. ஒன்று. 2வது விஷயம் என்னன்னா, கோல்டு சம்மந்தப்பட்ட ஷேரில் இது போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி அதெல்லாம் கோல்டு வாங்குறவங்க, கோல்டு செவரன் பாண்டு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அடுத்ததாக என்ன ஆகும்னா, ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றிருந்தார். இப்பொழுது வக்கர நிவர்த்தி பெறுகிறார். வக்கர நிவர்த்தி பெற்ற சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் கலைந்து புதிய ஒரு பாதையை தருகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது, காலையில் எந்திரிச்சு வேலை பார்க்கணும்னு நினச்சாலே வெறுப்பாக இருக்குது சார். என்னத்த இவன் மூஞ்சில் போய் திரும்ப முழிக்கணும்னு நினச்சாலே கடுப்பாக இருக்குது. பாஸையே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, கம்பெனியை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வெறுப்பு மெல்ல 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 அதிகமாகி வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்காதுங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ அதெல்லாம் மாறிடும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல யாராவது ஒருத்தர் இருந்தாலே ரொம்ப நல்லது. 12ஆம் இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன், ஒரு ஊரே 12ஆம் இடத்துல இருக்காங்க. இப்போ 12ஆம் இடம் என்பது என்னன்னா, அயன சயன ஸ்தானம்னு பேர். அப்போ அயன சயனஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இல்லற வாழ்க்கை இனிமையாகும். சில பேருக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகளால் தம்பதிகள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்பது கிடைச்சிரும். இந்த 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, சுற்றுலான்னு சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் யாராவது வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, இன்பச் சுற்றுலா, அப்படியே குத்தாலம் போயிட்டு தென்காசி போயிட்டு அப்படியே வால்பாறை சுற்றிட்டு வந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி சின்ன பட்ஜெட் தான். ஆனால் மனசுக்குள்ள சந்தோஷம். என் கணவர் கைப்பிடிச்சு நான் நடந்து போகிறேன், மெரினா பீச்சுக்கு போனால் கூட அது சந்தோஷம்தான். எங்கே போனாலும் சரி எனக்கு சந்தோஷம்தான். அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். காரணம் என்னென்னா, நிறைய மகிழ்ச்சிக்காக செலவு பண்ணுவீங்க. இல்லற வாழ்க்கைக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுவீங்க. ஸோ செலவு பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நிறைய பணம் கொடுத்து நம்ம காஷ்மீர் போனோம், அங்கே போகணும், இங்கே போனோம். காசில் இல்லை சந்தோஷம். பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போனால் கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நாம் எவ்வளோ நேரத்தை செலவிடுறோங்கிறது தான். காசு செலவிடுறது விஷயம் இல்லை, நேரத்தை செலவிடுறோங்கிறது தான் விஷயம். ஸோ மகர ராசிக்காரர்கள் இனிமேல் குடும்பத்துக்காக நேரம் செலவு பண்ணுவீங்க. நிறைய பிஸியாக இருக்கீங்க. அந்த பிஸியான நேரத்தெல்லாம் விட்டுட்டு இனிமேல் ஃபேமிலிக்காக நேரம் ஒதுக்குவீர்கள். உங்கள் மனைவிக்கு இன்றைக்கி நீ சமைச்சது ரொம்ப நல்லா இருக்கு, ஐ லவ் யூ என்று சொல்வீர்கள். ரொம்ப ஐ லவ் யூவா, இதை கேட்டு எத்தனை நாள் ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாக நெஞ்சுக்குள்ளே போகுது ஓ லவ் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி கணவன் மனைவி ஒன்றா உட்காந்து பேசுறது போன்ற விஷயங்கள்லாம் நான் இன்றைக்கும் பார்க்குறேன். சைலஜா, இந்த 12ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது இந்த கிராமங்கள்லாம் அந்த கட்டுசோறு மாதிரி கட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு அருங்காட்சியகம், அதாவது ஒரு இது மாதிரியான இதெல்லாம் இருக்குது, ஜூக்கெல்லாம் போனாங்கன்னா பார்த்துட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்றது. நம்ம நினச்சிக்கிறோம் அதுக்கெல்லாம் ரொம்ப சாதாரண ஆகிட்டு, அதுக்கு அவ்வளோ வேல்யூவான ஒரு விஷயம். அது ஆத்தங்கரைகளுக்குள்ளே தைப்பூசத்தன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரையில் உட்காந்து குடும்பமாக சாப்பிட்றது, நிலாச்சோறு சாப்பிட்றது, அதெல்லாம் நம்ம பழக்கத்தில் இருந்தது. நிலாச்சோறெல்லாம் இப்போல்லாம் நிலாச்சோறு யாருமே சாப்பிட்றது இல்லை. ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரியான மகிழ்ச்சிக்கான நேரத்தை ஒதுக்குவார்கள். இதெல்லாம் நான் ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் நான் ஃபேமிலி கூட ஜாலியாக தான் இருந்தேன். 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வந்தபோது ஜனவரி 1லேருந்து 15 வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் வேற. ஜனவரி 15க்கு அப்புறம் நேரா சந்திரமுகி அப்படின்னு மாறிடுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த 15ஆம் தேதி மட்டும் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ராசியில் வந்துடுறார். என்ன அப்போ என்ன ஆகும் அப்படின்னா,
இவங்க கேரக்டரே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப டெரரான ஆளாக மாறிடுவாங்க. ஒரு உக்ரத்தினுடைய உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோர் முகம்ங்கிற மாதிரி நரசிம்மர் மாதிரி ஆயிடுவாங்க அவங்க. இவங்க பழைய ஆளுங்க யாராவது இவங்களோட ஈகோவை டச் பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு யாராவது சீண்டிடுவாங்க. இந்த சிங்கம் ஒன்று பூறப்பட்டது அந்த மாதிரி ராசியில் செவ்வாய் வரும் பொழுது என்ன ஆகும்னா கோபம் வந்துடும். கோபம் வந்து எல்லாருக்கும் இருக்கிற கம்பெனியில் உன் வேலை வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், நான் தனியாக போய் எங்கேயாவது நான் இட்லி வித்தாவது பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது படக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. இவ்வளோ பெரிய முடிவை இவ்வளோ சீக்கிரம் எடுக்க வேண்டாம், பிஸ்னஸே ட்ராப் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் ஒரு வேலையில் போயிட்டு இருக்கோம், உங்கள் பொழப்பு அங்கே சம்பளம் வருது, அது இவங்களே கெடுத்துப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் ஆகக்கூடாது. ஆனால் அடிதடி பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு, பஞ்சாயத்து, ஊரில் இருக்கிற எல்லாம் போட்டுக்கோங்க. கம்மா போட்டுக்கோங்க. இராணுவம், போலீஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, மிலிட்ரி வரைக்கும் போட்டுக்கோங்க. எல்லாரையும் இவங்க போய் பார்ப்பாங்க. ஸோ அப்போ சும்மாவே ஒரு எதிர்த்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, சும்மாவே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, உடனே போலீஸ் வந்துடும் வீட்டுக்கு. இந்த மாதிரி போலீஸ் கூடவே ட்ராவல் பண்ணுற பீரியட் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 15 பிப்ரவரி 15 வரைக்கும் ஒன்லி வார் ஹேண்ட்லிங் வித் போலீஸ். இது அந்த மாதிரிலாம் வம்பு வழக்கு, கட்ட பஞ்சாயத்து இப்படியே சுற்றுவீங்க. அப்போ யாராவது டென்ஷன் பண்ணால் கூட டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பு சார். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் சாந்தமாக இருக்கணும்னா இந்த கோயிலுக்கு போய் வழிபடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? குன்றத்தூர் முருகன் கோயில் போங்க, இங்கே இருக்கிற கோயில்களுக்கு போங்க. சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால், அல்லது எதெல்லாம் அமைதி தருகின்ற கோயில், தண்டாயுதபாணி சுவாமியை, தண்டபாணி தெய்வமே, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மனசார நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து நீங்கள் சில பேர் மொட்டை அடிச்சுக்கிறவங்க விரதமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஜனவரி மாதம் ஒரு 10 தேதிக்கு அப்புறம் நான் யாருடன் பேசவே போகிறதில்ல. ஏன்னா செவ்வாய் பகவான ஆனாலுப்பட்ட குரு கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. செவ்வாய் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா முருகப்பெருமான் மட்டும்தான். அப்போ முருகன் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கங்கெல்லாம் தேடி ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி போய்ட்டுறது இன்னும் சிறப்பு. ஸோ செவ்வாய்க்குன்னு வேல் வாங்கி இதுக்கு கோயிலுக்கு தானம் பண்ணுறது இன்னும் சிறப்பு. பண்ணாலே சரியாயிடும்.